கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை இந்த கிருபையின் புதையல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1 153 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்க. நிச்சயமா இவங்க இதயத்துக்கு தேவையான விஷயங்களை பேசிட்டு வரும். போன எபிசோடில் ஏசாயா புத்தகத்தில் நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன், ஆண்டவர் வந்து நம்மளை எப்படியெல்லாம் வழிநடத்துவார்ன்றதை பார்த்தோம். இப்போ பார்ப்போம். யோவான் 8ஆம் அதிகாரம் 1-11 வரைக்கும். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவிலே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் களவுமாக பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாய பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்கிறீர் என்றார்கள். அவர் மேல குற்றம் சுமத்துறதுக்காக, காரணம் கண்டுபிடிக்கிறதுக்காக சோதிக்கிறாங்க பாருங்க. அது வசனத்தில் இப்படிதான் வருது. அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அப்போ கூட பாருங்க, அவங்க அப்படியே பாருங்க ஓயாம அவர்கிட்ட கேட்குறாங்க. அப்புறம் அவர் ஒன்றும் சொல்லலை, நிமிர்ந்து பார்க்கிறார். நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லேறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். பாருங்க இது எப்படி. அதாவது நாமெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம், யாராவது இந்த மாதிரி குற்றம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சட்டத்திலையோ இல்லை ஒரு 4 பேர் பஞ்சாயத்து அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, கிராம பஞ்சாயத்து இதெல்லாம் போகும்போது அவங்க ஒருத்தர் ஒரு விதமா சொல்லுவாங்க. ஆனா இவர் பாருங்க, இது வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். அப்புறம் பாருங்க, சொன்ன பிறகு அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவிலே நின்றாள். இயேசு நிமிர்ந்த அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். அப்ப பாருங்க, அதை கேட்டுட்டு இயேசு என்ன சொல்றார் பாருங்க. ஜீசஸ் அவரை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். ஒருத்தரை வந்து குற்றப்படுத்துறதுக்கு, அவங்க பாவம் செஞ்சிட்டாங்க, பாவம் செஞ்சது அந்த கூட்டிட்டு வந்த யாரையும் பாதிக்கல, அவங்க ஏதோ பாவம் செஞ்சாங்க, பாவம் தான், தவறு தான். ஆனா இவர் தான் நம்ம பாவங்களுக்காக பலியாகி நம்மளை மீட்டெடுக்கிறதுக்கு வந்தவராச்சே, அதனால கல்லடிச்சு கொள்ளுங்கன்னு இவர் எப்படி சொல்லுவார் ஆண்டவர்? அவர் அன்பாக நிறைஞ்சவராச்சே, இவர் போதகெல்லாம் பண்ணிட்டு வராரு. அதனால வந்து அவங்க வந்து இவரை எப்படியாவது, இந்த பரிசேயர் இவங்கெல்லாம் பாருங்க, இதே வேலை தான் இவங்களுக்கு. எப்பவுமே இவர்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காக பல வழி தேடுறாங்க. இதுல வேதம் அவர் வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா பரிசேயரும் சதிசேயர் இவங்கெல்லாம் வந்து பல வகையில தேடுறாங்க. அது மாதிரி இதுவும் ஒரு, அந்த டைம்ல அது நியாய பிரமாணத்தின்படி அது பண்ண வேண்டியதுதான். ஆனா இவர் என்ன சொல்றாரு, இதை பத்தி இவர் வித்தியாசமா சொல்லுவாருன்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா அவர் வந்து அவங்க எதிர்பார்த்தது வேற, அவர் சொன்னது வேற. பாவம் செய்யாதவங்க யாரோ கல்ல போடுங்கன்னு சொல்லிட்டாரு. யாரு பாவம் செய்யாதவங்க? பாவம் செய்யாத ஒருத்தர் அவர் தான் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த ஸ்திரீக்கு அவர் தான் ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், என்ன வேணா அவர் செய்யலாம். ஏன்னா அவருக்கு அதிகாரம் இருக்கு, வல்லமை இருக்கு. ஒரு ஆண்டவர், உலகத்தை தோற்றத்துக்கு முன்னே இருந்தவர், நமக்காக பலியாகத்துக்காக மனு உருவெடுத்து வந்தவர். ஆனா அவரு பாருங்க என்ன சொல்றாரு, உங்கள பாவம் செய்யாதவன் கல்ல போடுன்னு சொல்லிட்டாரு. யாருங்க பாவம் செய்யாதவங்க? இப்ப நம்மள கூட யாருங்க பாவம் செய்யாதவங்க? யாரு பர்ஃபெக்ட்? இதுல நம்மள சில பேர் மற்றவங்கள குற்றம் சொல்றதே வேலை இவங்களுக்கு. அதுதான் அவங்க வாழ்க்கையில பல தவறு செஞ்சிருப்பாங்க. ஆனா அவங்க இருதயத்தில் அதெல்லாம் செஞ்சிக்க மாட்டாங்க. அவங்க தவறை பத்தி அவங்க நினைக்கவே மாட்டாங்க. செஞ்சிருப்பாங்க, பிரச்சனையில தான் இருப்பாங்க. இதெல்லாம் இவங்களுக்கும் தெரியும். தெரிஞ்சு அதெல்லாம் அவங்க கண்ணுக்கும் அவங்க இருதயத்துக்கும் அவங்க சிந்தனைக்கும் வராது. ஆனா மற்றவங்க என்ன செய்யறாங்கன்றது இவங்க பூத கண்ணாடி, அதாவது லென்ஸ் வச்சிருப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி வச்சு அப்படியே பார்ப்பாங்க. இவன் என்ன செய்யறான், அவன் என்ன செய்யறான், இவங்க எப்படி பிடிக்கலாம், இவங்களை எப்படி குற்றங்களை பிடிக்கலாம். இதேதான் இந்த பரிசேயர் எப்படி ஜீசஸை வந்து விஷயத்துல வந்து கண்டுபிடிக்கலாம், இவரை வந்து குற்றம் கண்டுபிடிக்கலான்னு வராங்க. ஆனா அவர் வந்து வித்தியாசமா, அவங்க பதில் சொல்ல முடியாத அளவுக்கு
யாரு பதில் சொல்ல முடியும்? பாவம் செஞ்சவன் கல்ல போடுன்னு சொல்லிட்டாரே, அவர் போடாதன்னு சொல்லலையே, நீ தண்டிக்காதன்னு சொல்லலையே, நீ யார் பாவம் செய்யலையே முத கல்ல போடு. எத்தனை பேருக்கு அத்தனை பேரும் முத கல்ல போடுன்னு என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் போடு, அதுக்கப்புறம் எல்லாரும் போடலாம், எத்தனை கல் வேணா அடிங்கன்னு சொல்லிக்கிறார். இதோட அர்த்தம் இதுதான். இங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க, எங்க போனாலும் மற்றவங்க நிம்மதியை கெடுத்து ஏதாவது பிரச்சனையை உண்டாக்கி சமாதான சீர்குலைவு பண்றது தான் இவங்கெல்லாம் செய்வாங்க. தான் முதுகுல இருக்க அழுக்க பார்க்க மாட்டாங்க, மற்றவங்க முதுகுல. அதாவது ஒரு வசனம் கூட இருக்கு, ஒருத்தன் கண்ணுல இவன் கண்ணுல ரத்தம் இருக்கும், இன்னொருத்தன் கண்ணுல இருக்க தூசி இவன் சொல்லுவான்னு. இந்த மாதிரி நிறைய பழமொழிகள்லாம் கூட இருக்கு. இவங்க மேல இருக்க எந்த குற்றமோ, இவங்க செஞ்ச எந்த பாவமோ, இவங்க பிள்ளையோ இவங்க செஞ்ச எந்த குற்றமோ, இவங்க பிள்ளை வாழற வாழ்க்கையோ தவறு அப்படின்றத தவறுன்றது தெரியும். ஆனா அது தவறா நினைக்க மாட்டாங்க அவங்க, அதெல்லாம் ஒரு தவறா அப்படின்ற ஒரு எண்ணம். ஆனா மற்றவங்க சின்ன விஷயம் ஏதாவது செஞ்சுட்டா போதும், வாக்குவாதம் பண்றதும், மற்றவங்க கிட்ட சொல்றதும், அது போற இடங்கள்லாம் ஒரு ஒருத்தரை குற்றம் சொல்றதும், அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு பேசுறதும், இப்படி இருப்பாங்க. இதை பத்தி வேதத்துல நிறைய பார்த்திருக்கலாம். நம்ம கிறிஸ்தவங்களோட நிறைய பேர் பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திரம் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க, என்ன ஏது, சர்ச்சுக்கு போறதுல, பிரேயர் பண்றதுல, டிவி நிகழ்ச்சிகள்ல பார்க்கறதுல, சமாதான சீர்குலைவு பண்றவங்க, ஜெபதமம் பண்றேன், நான் உபவாசம் பண்றேன், இப்படி அப்படின்னு சொல்லிட்டு போற இடங்கள்லாம் சமாதானத்தை கெடுக்கிறவங்க கிட்ட இருந்து நம்ம வேலைக்கு தாங்க வாழணும், வாழ கத்துக்கணும். இதெல்லாம் இப்ப ரொம்ப சாதாரணமாயிடுச்சு மற்றவங்க வாழ்க்கையில இவங்க இது பண்ணி. அதாவது எந்த ஒரு அதை பாருங்க, ஒரு உரிமை அவருக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு ஆண்டவருக்கு. ஆனா பாருங்க அவர் என்ன சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாது. அவருக்கு தண்டிக்கக்கூடிய எல்லா விதமான அதிகாரமும் இருக்கு. அதிகாரம் உண்டானவர், பாவம் செய்யாதவர், பரிசுத்தமானவர், அன்பே உருவானவர். ஆனா அவர் பாருங்க என்ன சொல்றாரு. ஆனா இங்க நம்மள சில பேர் குற்றம் செய்யறவங்கள எப்படியெல்லாம் அவங்கள கோபப்படுத்தி, சில பேர் பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் பண்ணி பேசி கோபப்படுத்தி சமாதானம் இல்லாமல் ஆக்குறது, இது அவங்களுக்கு வாடிக்கை. இது இப்போ சாதாரணமாயிடுச்சு. நாம் ஆண்டவர் தர சமாதானத்தை, அவரோட நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்று வாழ நம்ம முயற்சி செய்வோம். நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும், ஆனால் நேரம் இல்லை. இங்கே பாருங்க, இந்த விஷயத்தில் நம்ம பார்க்க வேண்டியது, அவங்க அந்த காலத்தில் தவறு செஞ்சிட்டாங்க, இவங்க கொண்டு ஆண்டவர்கிட்ட நிறுத்துறாங்க. அவங்க கேட்டு மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு, தவறு அவ்வளோ செஞ்சிருப்பாங்க, அவ்வளோ அவங்க பிள்ளை, அவங்க குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் வேற வேற மாதிரி இருக்கும். ஆனால் தவறு செய்தோம், தவறு செஞ்சிருக்கோம் இது இல்லாமல் அவங்க மற்றவங்களுக்கு உபதேசமும், நீ வேதம் வாசிச்சியா, நீ சர்ச்சுக்கு போனியா, அதெல்லாம் நல்ல விஷயம்தான், அதெல்லாம் கேட்கணும். ஆனால் நீங்கள் எல்லாமே செஞ்சுட்டு இப்படி சமாதான சீர்குலை பண்ணுறது, அதுங்க நீங்கள் அதான் நம்ம அந்த வசனத்திலே பார்த்தோமே, எந்த தீர்க்க தரிசனம் வர இருந்தாலும், விசுவாசம் இருந்தாலும், எது இருந்தாலும் அன்பு இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்னு, அதுதான் இது. அந்த மாதிரி இப்போ இதை தான் ஆண்டவர் அவ்வளோ வல்லமையானவர், அதிகாரம் இருக்கவர், ஸ்திரியை தவிர வேற ஒருத்தரையும் காணலை பாருங்க. அவனுங்க இந்த வார்த்தை தான் மெயினாக நம்ம பார்க்கணும். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியால் கடிந்து கொள்ளப்பட்டு, ஒருத்தருக்கு மனசாட்சி கொடுத்துமே. என்னதான் நம்ம எல்லா கண்ணிலும் தப்பிச்சிட்டாலும் ஆண்டவர் கண்ணு நம்ம இந்த தவறெல்லாம் செஞ்சோன்னு தெரியும். சில பேர் நம்ம தவறே செய்யாத மாதிரி காட்டிக்கலாம், ஆனால் உங்கள் இருதயத்தில் ஒருவேளை உங்கள் இருதய கடினத்து நிமித்தம் நீங்கள் உங்கள் இருதயத்தில் உங்கள் பாவத்தை பாவமே நீங்கள் செஞ்சுட்டு கூட பாவம் அதெல்லாம் பாவமாக நினைக்கலாம், வாழலாம். ஆனால் ஆண்டவருக்கு தெரியுங்க, யாராக இருந்தாலும் ஆண்டவருக்கு பதில் சொல்லணும். அது நீங்கள் ஏன் ஒருத்தர் குற்றம் தீர்க்கிறீங்க? மற்றவங்களை குற்றம் தீர்க்கிறதுல உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? உங்களுக்கு ஆண்டவருக்கு தானே அதிகாரம் இருக்குது, அவருக்கு எல்லாம் இருக்குது. அவங்க ஆண்டவரை அவங்கள மன்னிக்கிறதும் அவருக்கு அதிகாரம் இருக்கு. அவர் அன்பே உண்டானவருங்க. அதுக்காக நமக்காக தான் கல்வாரி சிலுவையில் பாடுபட்டு மறித்து, ஒவ்வொரு முறையும் நான் சொல்றேன், இதை மீட்டெடுத்து நம்மளை வாழும்படியாக அவர் மீண்டும் உயிர்த்து என்றென்றைக்கும் ஜீவிக்கிறார், பரிசுத்தாவில நம்மளை நடத்துகிறார். நாம அவர் தர சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஆசீர்வாதத்தை பெற்று பிரயோஜனமான வாழ்க்கை வாழ்வோம். ஒரு அன்பு செய்து வாழ்வோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க, ஃபுல் எபிசோட் வாட்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அநேக இருதயங்களை ஆண்டவர் தொடும்படி. காட் பிளஸ் யூ ஆல். நிறைவுக்கு வருவோம்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.